நம்மள சில பேர் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நம்ம பிரெயின் வளராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயின் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அவர் பிரெயின் செல்ஸ் கேன் ரீஜெனரேட். இன்ஃபாக்ட் உங்க பிரெயின் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகுற ரேஷியோ வச்சு தான் உங்களுக்கு வயசான அப்புறம் உங்களோட மெமரி பவர் எப்படி வேலை செய்யுது, அப்படி இல்லைனா அது வேலை செய்யறது குறையிறது, இதெல்லாம் அதான் டிசைட் பண்ணுது. ஆமா, இந்த ரிசர்ச் அனிமல்ஸ் மேல பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் ஹியூமன்ஸ் மேலயே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல உங்களோட பிரெயின் செல் இன்க்ரீஸ் பண்றதுக்கான நிறைய முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல கூட நீங்க இந்த லிஸ்ட்ல சூஸ் பண்ற விஷயங்கள்லாம் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் வெல் அஸ் நீங்க இது எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களால எது முடியுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் வாட் யூ கேன் டூ. ஸோ டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த லிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸ்ல நான் சொல்றதுல சம் ஆஃப் மெடிசன்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ டோன்ட் டேக் மெடிசன் வித்வுட் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ இஃப் யூ நீடட் யூ கேன் மூவ் த நேச்சுரல் வே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விட்டமின் டி வந்து ஸோ உங்களுக்கு எக் யோக் அண்ட் தென் சாலமன் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் தென் மில்க். ஸோ ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மெடிசன்ஸ்லையும் கிடைக்கும். ஸோ மூவ் வித் த நேச்சுரல் வே. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து டாக்டர் எரிக் பர்க் அவரோட ஆர்டிக்கலில் சொன்னது. ஸோ விச் இஸ் இன்ஸ்பைர்ட் மீ அண்ட் தென் ஹெல்ப்ஃபுல் டு மீ ஆல்சோ. ஸோ தட் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ லெட் வி மூவ் டு த வீடியோ. நான் உங்கள் சாய். How we can increase the brain regeneration process into 5x. ஸோ இந்த ஜென்ரல் டேர்ம் நர்வ் ரீஜெனரேஷன் ப்ராசஸை நியூரோஜெனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த பார்ட் ஆஃப் த பிரெயின் இப்போ கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இப்போ கேம்பஸில் நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. சரியா, பிரெயினோட ஒரு முக்கியமான பார்ட் வந்து இப்போ கேம்பஸ். இதோட வேலை என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து லேர்னிங், மெமரி பவர், ஞாபகம் வச்சுக்கிறது, அண்ட் தென் ஒரு பொருளை எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீஸ் எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கிறது. உங்கள் கீஸ் எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்களோட பிரெயினில் வந்து பிரச்சனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் முன்னாடி நாள் ஒழுங்காக சாப்பிடாம இருக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், பேரண்ட்ஸு, ஒய்ஃபு யாருன்னா ஒருத்தவங்களுக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பண்ணக்கூடாத மோசமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறது. ஏன்னா அடிக்கடி நீங்கள் அவங்க ஞாபக மறதி பற்றி ஞாபகப்படுத்துறது, உனக்கு மறந்து போதான்னு கேட்கறது, இதனால் அவங்க இன்னும் அதிகமாக மறக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு தடவை டாக்டர் எட்ரிக் பர்க் சொல்கிறாரு, கல்யாணமான கப்பல் சில நேரத்தில் அவங்க ஒய்ஃப் என்ன தப்பு பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா என்ன மறந்துட்டாங்க, இதெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட் ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நான் அவங்கள தனியாக கூப்பிட்டு சொல்லுவேன், அவங்க அதை பண்ணால் நீங்கள் அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ண அப்புறம் தான் தெரியுது, அவங்க அந்த தப்பு பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதை ஞாபகப்படுத்துறதை நிறுத்திட்டாரு. அதனால் எதையாவது ரொம்ப அதிகமாக கவனிக்கிறதுனால ஒரு சில நேரத்தில் அது இன்னும் ரொம்ப மோசமாயிடும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். த ஒன் திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் பிரெயின் என்னன்னா, பிரெயின் நம்ம உடம்புல வெறும் 2% எடை மட்டும்தான் இருக்குது. நம்ம உடம்புல இருக்க ஆக்சிஜனில் 20%, நம்ம உடம்புல நடக்கிற வளர்சிதை மாற்றத்தில் 20% அது பயன்படுத்துது. அதனால் பிரெயின் நம்ம உடம்புல அதிக ஆற்றல் தேவைப்படுற உறுப்பாக இருக்குது. நான் இந்த லிஸ்ட் ஆஃப் மேட்டரில் முதல்ல சொல்ல போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதுவே ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மற்ற எக்ஸசைஸும் நம்ம உடம்புக்கு நல்லது தான். இருந்தாலும் உங்கள் பாடிக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மற்ற எக்ஸசைஸ் விட இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பர்சனலாக நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்வேன். ஒரு சில டைம் நான் வந்து லாங் ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஒரு சில டைம் நான் லாங் வாக் போவேன். ஆனால் உங்கள் மூளையை மேம்படுத்த செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே கன்சிஸ்டன்ட் எக்ஸசைஸ் தான். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, முழு நாள் வீட்லேயே இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்கள் பிரெயினுக்கு நல்லது இல்லை. உங்கள் மூளையை மேம்படுத்த இந்த லிஸ்ட்டில் இருக்க 2வது முக்கியமான விஷயம் ஃபாஸ்டிங். ஸோ ஃபாஸ்டிங்கும் போது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்காகவும் இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் ஃபாஸ்டிங்காகவும் இருக்கலாம். ஸோ இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் போது ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்சால் 2 வேளை சாப்பிட்டு 12 ஹவர்ஸ் இல்லைனா 13 ஹவர்ஸ் நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இல்லை லாங் டேர்ம் ஃபாஸ்டிங் போது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு உங்களால் முடிஞ்சால் 23 ஹவர்ஸ் கிட்ட ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஆனால் உங்களில் சில பேருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ பார்த்து செய்யுங்க. அடுத்து வந்து கோல்டு தெரப்பி. இது வந்து பிரெயினில் இருக்க நர்வ் செல்ஸோட ரீஜெனரேஷன் ப்ராசஸை தூண்டுற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இது வந்து ஐஸ் பாத்தோ இருக்கலாம், இல்லைனா கோல்டு பாத்தோ இருக்கலாம். நம்மள சில பேர் ஆனால் இதை பண்ண மாட்டோம். ஒரு சில பேர் இதை பண்ணுவாங்க. ஆனால் இது நிச்சயமாக பிரெயினில் இருக்க ரீஜெனரேஷன் ப்ராசஸை தூண்டும். இது எல்லாத்தையும் நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம பசியிலேருந்து, குளிர்லேருந்து, அந்த உணவுக்காக அனிமல்ஸை வந்து ஓடி துரத்தி எக்ஸசைஸ் பண்ண காலம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம டிஎன்ஏ வந்து மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கோல்ட் ஷவர் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஃபாஸ்டிங் இருந்து இதெல்லாம் பண்ணால் உங்கள் பிரெயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஒமேகா 3. இது வந்து மூளையை வளர்க்க ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், டிஹெச்ஏன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து முருங்கைக்கீரை, அந்த வந்து ஃபிஷ் ஆயில், அந்த வந்து சோயா ஆயில், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து டீப் ஃப்ரைட் ஆயில், ஸோ அந்த வந்து ஒரு ஆயிலே திருப்பி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மூளையோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்க உணவுகள் எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது என்னென்ன உணவுகள்லாம் இட்லி, அரிசி, ஸோ இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை ஏன் கம்மியாக எடுத்துக்கணும்னா,
உங்கள் மூளையில் இருக்க நியூரான்ஸுக்கு வந்து தேவையான குளுக்கோஸ் வந்து இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிறதுனால போகாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க உணவுகளில் நீங்கள் தவிர்த்திங்கனாலே அது சரியாயிடும். ஸோ அடுத்து பெனிஃபிஷியலான விஷயம் வந்து ஹாட் தெரப்பி. ஸோ ஹாட் தெரப்பின்னும் போது அசானாவாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஹாட் ஷவராக இருக்கலாம். ஆனால் கோல்ட் தெரப்பி அளவுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து விட்டமின் B1 டெஃபிஷியன்சி. இது வந்து பிரெயினுக்கு ரொம்ப மோசமான விஷயம். விட்டமின் B1 டெஃபிஷியன்சி அதிகமாக இருந்தால் வெர்னிக்கி கோஸ்காஃப் சிண்ட்ரம் சொல்லிட்டு ஒரு சிண்ட்ரம் வரும். இது எப்படி வருதுன்னா, நீங்கள் ஒரு வேளை கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ இல்லைனா வந்து சுகர் அதிகமாக எடுத்துக்கிட்டாலோ விட்டமின் B1 டெஃபிஷியன்சி வரும். விட்டமின் B1 டெஃபிஷியன்சி வந்து உங்கள் பிரெயினோட நர்வ் டீஜெனரேஷன் ப்ராசஸை தூண்டுற ஒரு மோசமான விஷயம். B1 வந்து வேரியஸ் ஆஃப் விஷயத்தில் நம்ம பாடிக்கு உதவுது, மெயினாக பிரெயினுக்கு. சரி, இப்போ நம்ம அடுத்தது ப்ரோபயோட்டிக் பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம கட்ஸ், அதாவது குடலுக்கும் நம்ம மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, சரியா? நம்ம குடலில் இருக்க சின்ன சின்ன பாக்டீரியாஸ்கள் நிறைய விஷயம் செய்யுது. முக்கியமாக இந்த நர்வ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்குது. அதனால் நம்ம குடலில் பிரச்சனைனா அது நம்ம மூளையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தும். லிமிட்லெஸ் புக்கில் இதை பற்றி ஜிம் கோய்க்கு வந்து சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம கட் தான் நம்மளோட செகண்ட் பிரெயினே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட கட்ஸில் நம்மளோட மூளையில் இருக்க மாதிரி நியூரான்ஸ் வந்து அங்கே இருக்குது. இந்த கட்ஸில் இருக்க நியூரான்ஸ் தான் வந்து நம்மளோட செரிமான இயக்கம், சத்துக்களை எடுக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த மூளையோட தொடர்பு. ஸோ இதெல்லாம் அந்த கட்ஸில் இருக்க நியூரான்ஸ் தான் செய்யுது. உங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங் வரும்போது உங்கள் வயிற்றில் பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஃபீலிங்ஸுக்கு காரணமோ இந்த கட் ஹெல்த் அண்ட் தென் கட்ஸில் இருக்க நியூரான்ஸ் தான் காரணம். அதனால் உங்கள் கட்ஸில் ப்ராப்ளம் இருந்தால் அது உங்கள் பிரெயின்லேயும் ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களோட பிரெயினோட ரீஜெனரேஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக நீங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் கன்சியூம் பண்ணலாம்னா, ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸ் இருக்க ஃபுட்ஸ், அண்ட் தென் ப்ரோபயோட்டிக்ஸ், ஃபர்மெண்டட் ஃபுட், அண்ட் தென் மண்ணுக்குள்ளே வளையிற ஒரு சில காய்கறிகள். அனதர் திங், ஆக்சுவலி உங்கள் பிரெயினுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா சன். உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி வந்து சன் கிட்டேருந்து கிடைக்கும், இன்ஃப்ராரெட். ஓவர் 50% ஆஃப் சன்னோட ரேஸ் வந்து இன்ஃப்ராரெட் தான். ஸோ இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து உங்கள் ஸ்கல்ல பெனட்ரேட் பண்ணி போகும். இது வந்து உங்களோட மெலட்டோனின் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். தென் இந்த மெலட்டோனின் உங்கள் பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி செயல்பட்டு உங்கள் பிரெயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஆல்சோ உங்களுக்கு விட்டமின் டி இந்த சன்ல இருந்து கிடைக்கும், விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யுவர் பிரெயின். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இண்டோர்லேயே இருந்து ஆர்டிஃபிஷியல் லைட்ஸில் இருந்தால் இது உங்களோட பிரெயினுக்கு வந்து ஹெல்ப் ஆகாது. தென் பிளான்ட் பேஸ்டு ஃபைட்டல் நியூட்ரியன்ஸ், ஸோ விச் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் பிரெயின், லைக் டர்மரிக், டீ, காஃபி, இதேமாரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் பேஸ்டு ஃபைட்டல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ விச் இஸ் குட் ஃபார் யுவர் பிரெயின். அடுத்து உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம், த ஃபுட் ஹை இன் கோலின். கோலின் வந்து ஒரு டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் டு மேக் அசிட்டோகோலின். இந்த அசிட்டோகோலின் வந்து உங்கள் பிரெயினோட டிரான்ஸ்மிட்டரில் இருக்க ஒரு காமனான விஷயம். உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அசிட்டோகோலின் வேணும்னா நீங்கள் கோலின் எடுத்துக்கணும். வாட் ஆர் த ஃபுட் ஹை இன் கோலின்? எக் யோக், சிக்கன் லிவர், அண்ட் தென் சோயா பீன்ஸ், அண்ட் தென் மஷ்ரூம், ப்ரொக்கோலி. ஸோ இந்த ஃபுட்ஸ்லாம் வந்து கண்டெயின் ஹை இன் கோலின். அடுத்தது வந்து உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னா கிராஸ் ஃபேட் அனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது புல் வகைகளை சாப்பிட்ற அனிமல்ஸோட ப்ராடக்ட்ஸ் லைக் மில்க், சீஸ், கோட் மீட். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஹை இன் omega-3, விட்டமின் ஏ, விட்டமின் பி, omega-3s, omega-6. ஸோ இதேமாரி கிராஸ் ஃபேட் அனிமல் ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கும் போது உங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் வந்து இன்சஃபிஷியன்ட் ஸ்லீப். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் தூங்குறீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ ஹவர்ஸ் குவாலிட்டியாக நீங்கள் தூங்குறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அண்ட் தென் இஃப் யூ ஹவ் இன்சோமேனியா ஆர் நீங்கள் வந்து கெஃபைன்லேயே இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டிமுலேஷன்லேயே இருந்தீங்கன்னா, இட் வில் பி அஃபெக்ட் யுவர் நர்வ் செல்ஸ் ரீஜெனரேஷன். நவ் இட்ஸ் அபவுட் தி டாபிக் ஆஃப் காஃபி. ஸோ நீங்கள் வந்து காஃபி அதிகமாக எடுத்துக்கும் போது இட் வில் பி அஃபெக்ட் யுவர் பிரெயின். நீங்கள் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காஃபி, ஜஸ்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் காஃபி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி நாட் கோயிங் டு பி அ ப்ராப்ளம். எஸ்பெஷலாக காஃபியில் இருக்க பாலிஃபினோல் வந்து உங்கள் பிரெயினுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் கேன் ஓவர் ரைட் தட் அண்ட் அது வந்து நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஏன்னா அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களோ அது வந்து உங்களோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு ஸ்டிமுலேஷனை கிரியேட் பண்ணும். ஓவர் ஸ்டிமுலேஷன் வந்து உங்கள் நியூரான்ஸில் டேமேஜை கிரியேட் பண்ணும். ஸோ அடுத்த கீ நியூட்ரியன்ஸ் ஃபார் யுவர் பிரெயின், எஸ்பெஷலி ஃபார் ஹிப்போகாம்பஸ், இஸ் ஜிங்க். ஜிங்க் வந்து டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் கூட இன்வால்வ் ஆயிருக்கு. இஃப் யூ ஆர் டெஃபிஷியன்சி இன் ஜிங்க், ஸோ அது வந்து உங்களோட ஹிப்போகாம்பஸ், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் மூட்லையும் அஃபெக்ட் பண்ணும். இதெல்லாம் தான் டாக்டர் எரிக் பர்க் சொன்ன 15 ways. உங்களுக்கு இந்த செகண்ட் பிரெயினோட டீடைல் வீடியோ வேணும்னால இல்லை லிமிட்லெஸ் புக்கோட கம்ப்ளீட் பாட்காஸ்ட் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிம்பிள் ரிமைண்டர், இந்த 15 லிஸ்ட் ஆஃப் மேட்டர்ஸும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால் எது முடியுமோ அதை சூஸ் பண்ணி செய்யலாம். அண்ட் தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் கீழே இருக்க பெல் பட்டனை அமைக்கிடுங்க. ஹாய், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்? என்ன வேணாலும் சாப்பிடலாம்.